அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜெட் வேர்ல்டு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வயநாட்டில் நடந்த கொடுமைகள் இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வயநாடு ரொம்ப மோசமாக நடந்துச்சு. அல்லாஹ் தாலா கோவப்படுறது அதெல்லாம் இந்த மாதிரி நடக்கலதானா அல்லாஹ் பற்றி நம்ம அதிகம் சிந்திப்போம். அதற்காக தான் அதெல்லாம் அல்லாஹ் தாலா அங்கே இறந்து போன அனைத்து வர பாவத்தையும் மன்னிச்சு சொர்க்கத்து போகிற பாக்கியத்தை கொடுத்தாயோ, உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்து போகிற பாக்கியத்தை கொடுத்து அவங்க சொந்தங்களை சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். அவங்களுக்கான நானும் துவா செய்கிறேன், நீங்களும் செய்யுங்க. அதுக்கப்புறம் பகல் இரவு பார்க்காம உயிரை பணைய வச்சு இந்திய மாவீரர்கள் காப்பாற்றி கொடுக்குறாங்க. இறந்தவங்களாக இருக்கட்டும், உயிரோடு இருக்கிறதா இருக்கட்டும். அப்போ அல்லாஹ் தன்னோட அடியாளர் சோதிக்கிறான், கைவிடலை. அது இது உதாரணம். சோதனை கொடுத்தா, ஆனால் மாவீரர்கள் மூலியமாக நம்மளை கைவிடலை. இதான் எல்லாரும் எல்லோரும் இதெல்லாம் ஒவ்வொரு விஷயமும் நடக்கலை, நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஜஸ்ட்டு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது கடந்து. அதுதான். அப்புறம் இந்த மாதிரி நடக்குது. அவங்க எங்கே போவாங்க? ஊர் நாடு எங்கே போவாங்க? சொந்தங்களை இழந்து, வீடை இழந்து, எல்லாத்தையும் இழந்துட்டு போகிறாங்க. அந்த ஊரில் இடம் கிடைக்குமா, வீடு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி தான். ஏன்னா அந்த ஊர் மக்கள் தான் வாழ்வாங்க. இங்கே பக்கத்து ஊர்லேருந்து வெளியூர்லேருந்து வந்தால் எப்படி இருக்கும்? அப்போ என்ன பண்ணுவாங்க? யாராச்சும் இப்போ உணவு, ட்ரெஸ்ஸு எல்லாமே கொடுக்குறீங்க, நல்ல விஷயம் தான், நல்லா திருப்பி செய்வான். அது போக சில பேர் வீடு கட்டுறீங்க, அது பண்ணுறீங்க. 1 இயர்ஸுக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி நடக்குது. அப்போ வீடை மறுபடியும் இழப்பாங்க, மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும். ஒவ்வொரு செகண்டும் அவங்க உயிரை கையில் பிடிச்சிட்ருப்பாங்க. ஏன்னா நம்ம ஒரு சின்ன நியூஸ் வந்தால் நம்ம ஒரு பார்த்துட்டு மாற்றிட்டு போயிடுவோம். இன்றைக்கி இப்போ பெருசாக இருக்கிறனால அதை பார்க்குறோம், ஒரு 2 நாளைக்கு பேசுவோம், அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஆனால் அவங்க உயிரை இழந்து, வீடை இழந்து, எல்லாமே இழந்துருக்காங்க. 0% இருக்காங்க. அவங்கள எப்படி மீண்டு கொண்டு வரும்? மன வேதனையில் இருக்காங்க. அதை மீண்டு கொண்டு வர முடியுமா நம்மளால்? முடியாது. எவ்வளோ காசு கொடுத்தாலும் அந்த உயிர் திரும்ப வருமா? வரவே வராது. அப்போ அவங்களுக்கு வெளியிலையும் போக முடியாது, இங்கேயும் வாழணும்னா அடுத்த திருப்பி வந்துடுமா? மழை சரிவு வருமா? வெள்ளம் வருமா? திருப்பி வேறு என்ன உயிர் போகும்? ஏன்னா நம்ம வீடு கட்டி கொடுத்தா அடுத்த வருஷம் ஒவ்வொரு உயிரை இழந்துக்கிட்டு இருப்பாங்களே. அது நம்ம வீடு கட்ட முடியுமா? முடியவே முடியாதது. அப்போ நம்ம ஒரே விஷயந்தான் பண்ணணும். என்னென்னா, வயநாடு இருக்கட்டும், கொடைக்கானல், ஊட்டி, இந்த மாதிரி மலை பகுதி உள்ள எல்லா இடத்துலையுமே மேடான பகுதியில் பள்ளம் இது பண்ணி போரில் எப்படி டீப்பை விட்டு இது பண்ணுறோமோ, குழா விட்டு தண்ணி வேலை கடல் சைடோ வேறு எந்த சைடு வெளிப்படுத்த முடியுமோ அங்கே வெளிப்படுத்தணும் தண்ணியை. அந்த மாதிரி வச்சு மழை வர நேரம்னா அந்த மாதிரி வெளியேறும். ஏன்னா மேட்டிலேருந்து தண்ணி மழை பெஞ்சிச்சுன்னா அது வெளியில் பள்ளத்துக்கு தான் வரும். அப்போ அந்த சரிவான இடத்துக்கு தான் வரும். அப்போ அவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. மரம் அப்படியே வீக் ஆகிட்டு, மரமாக இருக்கட்டும், கல்லாக இருக்கட்டும், எல்லாம் தள்ளிட்டு இந்த கீழே உள்ளவங்க மேலே தான் அடிப்படும். மேலே உள்ளவங்களும் தப்பிச்சிடுவாங்க. உதாரணத்துக்கு சென்னையில் ரோட்டில் உள்ளவங்க, மேடான உள்ளவங்கன்னா தப்பிச்சிடுறாங்க. பள்ளம்னா அதை தான் பாதிச்சாங்க. ஆனால் அது ஒரு சமமாக இருந்ததுனால அவங்க வீட்டுக்குள்ளே கொஞ்சம் சேஃப்டியாக, ஓரளவுக்கு சேஃப்டியாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இவங்க சேஃப்டினஸை பார்க்க முடியாது. எப்படி போவாங்க? அந்த நேரத்தில் எப்படி ஓட முடியும்? எப்படி தெரியும்? ஏன்னா நைட்டில் வருமா, பகலில் வருமா, ஒன்றுமே தெரியாதே. எப்படி போனாலும் அவங்க ஆபத்து தானே. இப்போ இதெல்லாம் பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பண்ணணும். தண்ணியை வெளிப்படுத்தணும். இப்படி பண்ணால் சேஃப்டி பற்றலாம். அது போக இது டைம் ஆகும் எதனால் பண்ணுறதுக்கு. பட் கேரளா கவர்மெண்ட்டு இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இப்போ எனக்குன்னு இல்லை, உங்களுக்கு வேறு விஷயம் தோணுச்சுன்னா
நீங்கள் வீடியோ எடுத்து சொல்லலாம். இல்லாட்டி கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றி பேசுகிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது வந்து கவர்மெண்ட்டுக்கு போய் இதை நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் யாருக்கும் வரக்கூடாது. நல்லா மக்கள் நல்லா இருக்கணும். அதுக்கான தான் விழிப்புணர்வான ஒரு விஷயத்துக்காக தான் நான் பேசுகிறேன். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் இல்லை நிறைய கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதிர்வாக்கி என்ன பண்ணுறதுன்னா, தனியாக லைட்டாக மழை பெய்யலை, இது மாதிரி வானிலை அறிக்கை சொல்கிறாங்க, அந்த மாதிரி 24 மணி நேரத்தில் மழை வரும், இத்தனை மணி நேரத்தில் மழை வரும், அப்போ அறிவிக்கை கொடுக்குறாங்க. நல்லாவே தெரியுது. அப்போ லைட்டாக வரலையே இந்த மாதிரி மழை வர மாதிரி இருக்குது, எல்லாருமே பள்ளம் பகுதியில் இருக்காதீங்க, மேடான பகுதிக்கு வாங்க, கவர்மெண்ட் அறிவிக்கலாம்ல. ஏன்னா கவர்மெண்ட்டு தான் இதெல்லாம் பண்ணணும். மக்கள் எவ்வளோன்னு பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டு தான் பண்ணி ஆகணும். வரியிலேருந்து பல விஷயங்கள் மக்கள் தான் வாங்குகிறாங்களே, அதை இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு திரும்ப கொடுக்க போகிறாங்க. அவங்க லைஃப் லாங், அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக அவங்களோட பரம்பரையை நல்லபடியாக வாழ்கிறக்காண்டி ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க. ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டா அது எத்தனை நாளைக்கு இருக்கும் சொல்ல முடியுமா? இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணால் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பாங்க. மெயினான விஷயம் வசதி வாய்ப்பு இருக்குது, அடுத்த பாயிண்ட்டு. ஆனால் நிம்மதியாக தூங்குவாங்க. அந்த ஒரு நிம்மதியை நம்ம கொடுக்கணும். அதனால் இந்த கவர்மெண்ட் மூலிமா நம்ம பண்ணுவோம். நீங்கள் வந்து எதுவுமே பண்ண வேணாம், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது கவர்மெண்ட்டு போய் சேரணும். இது மூலியமாக எல்லாருக்கும் நல்லா செய்யணும். எல்லாம் வந்து இது மூலிமா நம்மளுக்கு இருப்ப செய்வான். ஆனால் இன்றைக்கி நடந்துச்சு அங்கே, நாளைக்கு நம்மளுக்கு நடக்கும். நம்ம வீட்டு உயிர் போனால் எப்படி தவிப்போம்? இன்றைக்கி உயிர் போச்சுன்னா நம்ம ஒரு சொந்தம் பந்தம் முடியாமல் இருந்தாங்க, உயிர் போனாவே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. இரவா இறந்துருக்காங்களே, அவங்க சொந்தங்களுக்கு எப்படி அதிர்ச்சியாக இருக்கும்? கொஞ்சம் சிந்திங்க. அந்த குழந்தைன்னா எந்த அளவுக்கு எங்கேயோ ஒரு சவுண்டு, வெளி சவுண்டு கேட்கறதே பயப்படும், கஷ்டப்படும். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும்? அந்த பிள்ளைய மனசில் வச்சுட்டு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், அந்த நேரத்தில் அந்த பிள்ளைனா என்ன பண்ணியிருக்குன்னு. தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? அல்ல வந்து இது மூலியமாக நம்மளை பார்க்குறான். நீங்கள் வந்து இந்த சோதனை கொடுக்கல, நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சோதனையில் நம்ம இதாக இருக்கோமா, சரியாக இருக்கோமா, நாளைக்கு இதுக்கு மேலே சோதனை கொடுக்குறது. ஏன்னா இந்த மாதிரி நம்ம இருக்கலை, நம்ம நல்லது செஞ்சோன்னா நம்மளுக்கு ஆபத்து வரலாம், அல்லாஹ் தஆலா பாதுகாப்போம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் பயனடையட்டும், நல்ல வழி பிறக்கட்டும். இன்ஷா அல்லாஹ் நானும் துவா செய்கிறேன், நீங்களும் துவா செய்யுங்க. என்ன வீடியோ பார்த்தது தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன், அதில் வந்து பேசுங்க. ஓகே, பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.